ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமன் கூட ஒரு ஒன் ஷாட், ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு மை பாய் ஃப்ரெண்ட் இஸ் மை பாடி கார்டு, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஹோட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு டின்னர் பார்ட்டிடா, ஓகேவா? அந்த டின்னர் பார்ட்டியில் ஒரு பெரிய ஃபேமிலிஸ் உட்காந்துருக்காங்க. ரெண்டுமே பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி தான். ஒருத்தவங்க வந்து பிரைம் மினிஸ்டரோட ஃபேமிலி, இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி, ஓகேவா? ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போது ரெண்டு பேருக்கு வந்துட்டு அங்கே ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் ஃபுட்டை சாப்பிடாம அப்படி வந்துட்டு ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சனாக வந்துட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறாங்க, சாப்பிடுப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் அம்மா அது சொல்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்படி வந்து பார்க்குறாங்க. அவர் ஐஸை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அவருக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிமின் தான் வந்துட்டு அம்மா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் கைதுக்கு சொல்கிறாங்க, காற்று சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மில் இருக்கிறாங்க. எழுந்திரிச்சு போகும்போதே வந்துட்டு ஒரு பாடி கார்டு பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏன்னாக்கா இவங்க ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட ஃபேமிலி சேர்ந்தவங்க, ஓகேவா? நம்ம ஜிம்முடைய அப்பா ஒரு பிரைம் மினிஸ்டர். அந்த ரீசனால இவங்க எப்பவும் பாடி கார்டு பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிமின் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் இருக்காங்க. இப்போது அங்கே வந்துட்டு ஒரு பர்சனோட ஹக் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினா எனக்கு பயமாக இருக்குது, நான் அப்பா அம்மாட்ட சொல்லவா, எனக்கு மேரேஜில் விருப்பம்லாம் சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இப்போ சொல்லக்கூடாது, ஓகேவா? இப்போ சொன்னால் ப்ராப்ளம் ஆகும், நீ அமைதியாக, ஓகேவா? மேரேஜ் அப்படியே அது பாட்டு போயிட்டே இருக்கட்டும், மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படி முறைச்சி பார்க்குறான், என்ன சொல்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு உன் பக்கத்தில் யாங்க உட்காந்துட்டு பிடிக்கல, ஓகேவா சொல்கிறாங்க. நான் என்ன யாங்க என் பக்கத்தில் உட்காந்துக்கணும் ஆசைப்படுறேன்னா என்ன? அப்போ தானே எனக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. எனக்கு புரியுது பேபி எப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது டேக் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும்டா சொல்கிறாங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகாதா சொல்கிறாங்க. எனக்கு தான் பாசிட்டிவ் ஆகும், ஆனால் நான் புரிஞ்சுப்பேன், என் பேபிக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை, ஓகேவா? அந்த ரீசன் எனக்கு புரியுது, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அது 1 வீக்காக உங்கள் அம்மா நீ தான் ஒன்றா தூங்கிட்டுருக்கீங்க, அந்த ரீசனால அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுத்தோன்னா கூட அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் கூட தூங்க மாட்டேங்கிறதா சொல்கிறாங்க. இல்லை அப்பா இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க, இப்போ அன்றைக்கி அம்மா வந்துட்டு அப்பா கூட தூங்குவாங்க, ஸோ இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பேபி எங்கே கூட தூங்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜீவனா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஜீவனோட ஜங்க் கூட, ஓகேவா? ஜங்க் வந்து ஜீவனோட பாடி கார்டு வித் பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? இப்போது ஜிமின் சரி ஓகே ரொம்ப நாள் ஆகிட்டு போமா சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு இப்போ வந்து சொல்கிறாங்க, அது எனக்கு நர்வஸாக இருந்துச்சு, ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அம்மா நீங்கள் 2 பேரும் சாப்பிட்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜோ அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஜிமின் ரொம்ப கேரிங்காக இருப்பார். இப்போது ஜங்க் தான் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம், ஓகேவா? நாங்கள் பொறுமையாக சாப்பிட்டுக்குறோம், நீ வா சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து எப்போ வந்து உட்காடுறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எதுக்குடா அவனை பார்த்து முறைக்கிறா சொல்கிறாங்க. அவன் பயப்படுறான் சொல்கிறாங்க. என்ன சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் சொன்னதால சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது அப்படியா சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக ஜிம்மை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, அப்பாடா ஹோம் போயிட்டு போகல சொல்லி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு சரி ஓகே அப்படி வந்துட்டு இன்னும் ஒரு 1 மந்த் தான் ஓகேவா மேரேஜ் வச்சிடலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மோட காலேஜ் சொல்கிறாங்க. ஜிம்மோட காலேஜ் இன்னும் ஒரு 3 வீக்ஸ்லேயே முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே. அதாவது ஜிம்மோட கிராஜுவேட் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்கடா. இப்போ 2-3 கார் வந்துட்டுருக்கு. ஒரு காரில் ஜிம்மோட அப்பா உட்காந்துருக்காங்க. அது யாரும் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் வேறு யாருன்னா ஜிம்மோட அப்பா வந்து நம்ஜூன், ஜிம்மோட அம்மா வந்து ஜின்னு, ஓகேவா? அவங்க 2 பேர் நம்ஜூன் தான் பிரைம் மினிஸ்டர். இப்போ ஃபைனலாக அவங்க 3 பேர் காரில் வந்துருக்காங்க. ஜிம்முக்கு நல்லா தூக்கம் வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜின்னு மேலே சாஞ்சிடறாங்க. என்ன அதுக்குள்ளே தூங்குறான் சொல்கிறேன். நம்ஜூன் பார்க்குறாங்க. அவனா அன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பான் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அவனோட கேட்கணும் சொல்கிறாங்க. சொல்லி நம்ஜூன் சொல்கிறாங்க. உனக்கு யாங்க பிடிச்சிருக்குதா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குதான், நல்ல பையனாக தான் இருக்கான், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஜிம்முக்கு பிடிச்சிருக்க மாதிரி ஃபீலே ஆகலை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவன் பார்க்கவே இல்லை அவனை அப்படி சொல்கிறாங்க. அவன் பாட்டுக்கு ஹெட்டை டவுன் பண்ணிட்டே உட்காந்துருந்தானே சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, அவன் கொஞ்சம் ஷை டைப் இல்லை சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. ஏன்னா ஏங்க வந்து பிஸ்னஸில் நல்லா நான் நம்பரோட இருக்கான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிஸ்னஸ் அதாவது பாலிடிக்ஸில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம 2 பேரும் ஃபேமிலி மேரேஜ் பண்ணிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அந்த ரீசன் நல்லா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நம்ம ஜீவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம பையன் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்க வீட்டு மேலே ஆகுது. நம்ம முன்னாடி ஒரு காரு. இப்போது அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய வீடு, அது ரொம்ப பெரிய மேன்ஷன். அது ஃபைனல் அங்கே அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அந்த வீட்டை சுற்றி ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஃபுல்லாக கன் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த காரை விட்டு இறங்கும்போது ஜின்னு தான் வந்துட்டு ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போது நம்பின்னு பார்க்குறாங்க. வீட்டை சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பார்க்குறப்ப நம்ம நம்ம ஜங்க் ஃபுட் மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஜிமின் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. என்ன ஒன்றுனாக்கா அவங்க வெளில எங்கேயும் தனியாக ஜிம்மில் விட்டதில்லை. இது ஒன்று தான் ஒரு ஜிம்முக்கு ஒரு வருத்தம்னா, மற்றபடி அவங்க 2 பேரும் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. ஒரே பையனா ஜிமினை. இப்போ நம்ம நம்பிட்டு அழகாக
தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இவர் எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் அவர் வந்து குழந்தைய தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ தூக்கிட்டு போயிட்டு அவரோட பெட்ரூமில் படுக்க வைக்கிறாங்க. 1 வீக்கை நானும் ஜிம்மும் தூங்கிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு வேறு நீ இல்லையா, எனக்கு தூக்கமே வரல. சரி அவன் தான் தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட தூங்கிட்டு தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்லிட்டு நம்ம நம்பிக்கணும் ஜின்னும் அவங்க ரூம் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நம்பிக்கணும் ஜிம்முக்கு போகும்போது ஜிம்மில் ரூம் லாக் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் தேவும் பார்க்குறாங்க. ஜின்னு பார்த்துட்டு ஜங்குக்கிட்டே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நீங்கள் போய் தூங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் அங்கே இருக்கிறதே மெயின் பாடி கார்ட்ஸு. அது ஜிம்முக்கான பர்சனல் பாடி கார்ட்ஸ். சரிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஒரு ரூமுக்கு படுக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ரூம்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ஒரு டோர் இருக்குது, அதை லாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அந்த ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது கண்டினியூஸாக டோர் லாக் ஆகுறதுனால ஜிம் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா இப்போ மெயின் டோர் பார்க்குறதுனா அங்கே சவுண்ட் இல்லை. இனி ஒரு டோர் இருக்குது இந்த ரூமில். அந்த ரூம் டோர் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஜிம் ஓடி போய்ட்டு கொடுக்குன்னு ஓடி போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணாட்டியும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி நான் தூங்கிட்டேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேர் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு நம்ம அப்படியே தான் ஜிம்மோட ஃபேஸ் கப் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பேபி கொடுக்குற மாதிரி. நம்ம ஜிம்மும் அப்படியே ஒரு ஷர்ட் டைட்டாக வச்சிருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. இவங்க ஏதோ பண்ணட்டும் சொல்லிட்டு அவர் போய் படுத்துறாரு பெட்டில். இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிம் தான் சாரிட்டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் நான் யங் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா. ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டோட இருந்துச்சு. அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு உன்னோட சுச்சுவேஷன் அதுதானே ஓகேவா. எனக்கு கூட போக முடியல ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. ஓகே வா சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறேன். நீ உனக்கு ரொம்ப தூக்கம் வருதோ. ஆமாம் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. டே ஃபுல்லாக டயர்டாக இருந்துச்சா, ட்ரெஸ் எடுக்குது அதுன்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டே வந்து அம்மா நீங்கள் 2 பேர் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேவும் ஜம்ப் பார்க்குறேன். எங்களுக்கு பசிக்கல சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு பசிக்கல இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் டேரக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே மெதுவாக போகிற மட்டும் இறங்குறாரு. இப்போது இறங்கி போயிட்டு கிச்சன் பார்க்குறாங்க. ஃபுட் எல்லாமே அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போடுறாரு. போட்டு 2 கிளாஸ் மில்க் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மெதுவும் மேலே வர்றாரு. மேலே வந்துட்டு எங்கள் ஜிமின் சொன்னால் செய்யறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால ஜிமினி எல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரே கூட எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரூம் டோருக்குள்ள வர ரூம்குள்ள வராங்க. அந்த பக்கம் ஜம்ப் அப்படி கால் தூங்கிட்டாங்க. டே மட்டும் உட்காந்துருக்காங்க. ஜிமின் தான் டோர் அப்படி மெதுவாக லாக் பண்ணிட்டு டே ஜம்கா அப்படி கூப்பிட்றாங்க. ஜம்ப் கூட தூங்கிட்டாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜமுக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கா ஐசப் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஜங்கா வாங்க நீங்கள் சாப்பிடவே இல்லை அங்கே வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கும் டேவும் உட்காந்துருக்காங்க. ஜிமின் 2 பேருக்கும் அப்படியே அழகாக ஃபுட்டு ஃபீட் பண்ணி விட்றாங்க. இப்போது ஜங்கு டேவும் பார்க்குறாங்க. இந்த ரீசனால் தான் இவனுக்கு நாங்கள் பாடி கடாவே மாறணும். இவன் என்னவா கூட நாங்கள் மாறுவோம். அந்தளவுக்கு வந்துட்டு ட்ரூ லவ் கேர் வந்து வச்சுருக்கான். இப்போ நான் ரொம்ப பியூர் சோல் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரும் அவ்வளோ லவ்லேயே பார்த்துருக்காங்க. சாப்பிடுங்க சொல்லி ஜிமின் ஃபுட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. உனக்கு சொல்கிறாங்க இல்லை அங்கேயே சாப்பிட சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன். என்னத்தை சாப்பிட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ சரியாக சாப்பிடவே இல்லை. எங்களை பார்த்துட்டு பாட்டு உட்காந்துட்டே இருந்தா சொல்லிட்டு ஜங்கும் டேவும் 2 பேரும் ஃபுட்டை ஜிம்முக்கு ஃபீட் பண்ணுறாங்க. 3 பேரும் மாறி ஃபீட் பண்ணிக்கிட்டு ஜிமின் அந்த மில்க் உனக்கு பிடிக்கிற மில்க்கை பிடி சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்கு கொடுத்துட்டு அப்படியே டே கொடுக்குறாங்க. 3 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. நான் போய்ட்டு வச்சுட்டு வந்துடுவா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் போய் வச்சுட்டு வரேன். இல்லை நீங்கள் ஹேண்ட் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க நான் போய்ட்டு வச்சுட்டு வரேன் சொல்லி ஜிமின் போய் டேக்கு வச்சுட்டு ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு மேலே வராங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமின் 3 பேரும் அப்படி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா உடைய ப்ராஜெக்ட் ஒர்க் எது இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டியா சொல்கிறாங்க. பண்ணிட்டேன் ஜோக்கா சொல்கிறாங்க. பண்ணிட்டியா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் நம்பர் 1 சிஇஓஸ். ஆனால் எனக்காக இப்படி இது மாதிரி வந்து இருக்கீங்களா, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி எங்கே போனாலும் வர்றது, அப்புறம் இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறது அதெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல ஜிமின் சொல்கிறாங்க. ஜம்பு அப்படியே பார்க்குறாங்க. பாரு நாங்கள் யாருக்காக பண்ணுறோம், எங்களோட ஒய்ஃப்காக தானே பண்ணுறோம். இதில் போய் என்ன இருக்குது, எங்களுக்கு கஷ்டம் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு நம்ம ஜம்ப் டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ டே மாதிரியும் ஒரு ஹேண்ட் போகிறாங்க. டே பாருங்க மச்சோ உங்க பாரு எங்கள் குழந்தை இப்படிலாம் பேசக்கூடாது ஓகேவா. நீ ஹாப்பியாக எங்களுக்கு போதும். எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் இல்லை எனக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி இருக்குது ஜம்காட்டு. நீங்கள் வந்துட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியது சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நீங்கள் இருக்கீங்க. ஈவன் என்னால் ஒரு விஷயமே இல்லை. ஜஸ்ட் எங்கள் அப்பா ஒரு பிரைம் மினிஸ்டர் அவ்வளோதான். மற்றபடி என்கிட்ட எதுவுமே இல்லை. எனக்குன்னு என்னன்னு திரும்பி பார்த்தா எனக்கு ஒரு அடையாளம் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த மாதிரி பசங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இங்கே லவ் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சாது ஓகேவா. அது உங்ககிட்ட ஒரு லவ் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறதுல என்கிட்ட எதுவுமே இல்லை சொல்லிட்டு உங்ககிட்ட தான் எங்கள் 2 பேரும் பியூர் லவ் நாங்கள் பார்த்துருவோம் ஓகேவா. உங்ககிட்ட தான் எங்களோட ஹாப்பினஸ் இருக்குது. நீ தான் எங்களுக்கு எல்லாமே ஓகேவா. நீ உனக்கு வேணால் உங்களுக்கு வேல்யூ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியும் ஓகே. நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. உனக்காக நாங்கள் இதில் இன்னும் எதனாலும் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஆஃபீஸ்லாம் ஜேகோப் இருக்காங்க, காய் இருக்காங்க, ஒயின் இருக்கா, சுகா இருக்காங்க. இவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க ஓகேவா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. நீ வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ இருக்க தந்து நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்பா அம்மா இல்லைனா அது உங்ககிட்ட தான் நாங்கள் பார்த்தோம் ஓகேவா. இனிமேல் இப்படி பேசவே கூடாது. நீ எங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துக்க. ஒரு அம்மா மாதிரி, அப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் எல்லாமே நீ எங்களுக்கு ஒரு குழந்தை எல்லாமே நீ தான் எங்களுக்கு. நீ இந்த மாதிரி பேசாத ஓகே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தானே உனக்காக தானே இது பண்ணுறோம். இதெல்லாம் உனக்கு பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க.
இல்லை இருந்தாலும் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுவாங்க பயமாக இருக்குங்களே, எங்களை யாரும் ஹர்ட் பண்ணல ஓகேவா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவும் சொல்லமா 2 பேருக்கும் போயிட்டு மாறி மாறி போய் கொடுத்துட்டே இருக்காங்க. அச்சோ போதும் ரொம்ப அப்பாட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் படுத்துக்கிறாங்க. நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க சொல்கிறாங்க. நான் ஹர்ட் ஆக மாட்டோம் வாங்க சொல்லிட்டு, நீ எங்களை ஒரு வேளை வேணாம்னு சொல்லிட்டா தான் நாங்கள் ஹர்ட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் நாங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு போக மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. சேம் டைம் உன்னோட ஆசைப்படி உன்னோட அப்பா அம்மாவுடைய பர்மிஷனோட ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போகணும், எங்களுக்கு அது ஆசை ஓகேவா, அந்த டேக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படின்னு நம்ம ஜிமின் தட்டி கொடுக்குறாங்க. ஜிமின் க்யூட்டாக தம்பிட்டு இருக்காங்க. ஜங்குட்டேவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிமின் வந்து ஒரு பியூர் சொல் ரொம்ப நல்ல பையன், அதனால தான் அவருக்கு ஜிம்முக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும் இவங்க 2 பேரும் பார்க்குற முன்னாடி வரைக்கும். ஆனால் இவங்க பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் அவருக்கு வேணும்னு நினச்சிருப்பாரு. நம்ம ஜங்குட்டேவும் ஜிம்மில் பார்க்குறது வரைக்கும் வேறு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப கோல்டாக எப்போதுமே பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அதாண்டி எதுவும் தெரியாது அந்த ரீசனால். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம், அதாவது நம்ம ஜிம்மின் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் லைஃப்னு ஒன்று இருக்குது, லவ்னு ஒன்று இருக்குது, ஃபேமிலி வேணும், பேபிஸ்லாம் பெற்றுக்கணும் சொல்லிட்டு நிறைய ட்ரீம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க இந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உடனே இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் ஜம்ப் தூக்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்மோட போட்டு டோர் வந்து உள்பக்கமாக லாக் பண்ணியிருப்பாரு. இப்போ டோர் லாக் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜிம்மில் இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஜம்ப் போட்டுட்டே எழுப்புறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பட் பார்க்குறேன் என்ன ஜம்ப் காஸ்ட் பாரு டோர் நாக்காக. ஐ திங்க் ஜிம் சார் வந்து நினைக்கிறேன். நீ இப்போ ஜிம் சார் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள மட்டும் அந்த ரூம் போயிடும் போட எதிர்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேட்டே வந்துட்டு ஜிம்மின் பாரு ஜிம்மின் பேபி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஐஸ் பண்ணுறாங்க. என்ன டே குட் மார்னிங் சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு டேவை ஹக் பண்ண சோ தாங்க குட் மார்னிங் பாரு எந்திரிமா சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட் சொல்கிறாங்க பாரு உன்னோட அம்மா வச்சுக்கோங்க நினைக்கிறேன். நீ போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ண நாங்கள் இந்த பக்கம் போயிடும் சொல்கிறாங்க. அம்மாவா சொல்லிட்டு ஜிம் டக்கு வச்சுட்டாங்க. பாரு மெதுவாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் எழுந்திருக்காங்க. இப்போ டேவும் ஜம்ப்பும் டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு அங்கே ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம ஜிம்மின் ரூமில் ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது, ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். அது திருப்பினாக்கா டோர் ஓப்பன் ஆகும். அது வந்து பின்னாடி இன்னொரு ரூம் இருக்குல்ல அதோட இது அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் தான். இப்போ டேவும் ஜம்ப் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஜிம்மின் டக்குன்னு ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அவங்க டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அம்மா சொல்கிறாங்க. டோர் கொடுப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். வெளில லாக் பண்ணாலும் இந்த உள்ள லாக் ஆகிடும். அது மாதிரி தான் இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. டோர் லாக் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி காலேஜ் டைம் அது ரெடி ஆகுதே சொல்கிறாங்க. சரி ஓகே அம்மா சொல்கிறாங்க. இந்த காஃபி வைக்கிறேன் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்மி போயிடாது. இப்போ இந்த பக்கம் ஜங்குட்டேவும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அழகாக அவங்க பாடி கார்டு ட்ரெஸ் போட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ இவங்க இறங்குறது நன்றி பார்க்குறாங்க. குட் மார்னிங் டேயாங்க சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்கு சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் உட்காராங்க. சின்னதாக காஃபி போட்டு கொடுக்குறாங்க. சார் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இதில் போய் என்னப்பா இருக்குது, நீங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அதுன்னு சொல்லிட்டு அது நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது. ஆனால் நீங்கள் எவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா. இவன் நம்பியில் ஒருத்தவங்க ஷூட் பண்ண போனாங்க. நீங்கள் தான் சேவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி எப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க. ஆமாம் மாடி காட்டுறவங்க ஒரு கடவுள் மாதிரி தான். காட் மீன்ஸ் கடவுள் சொல்கிறாங்க. அந்த காட் வேறு இந்த காட் வேறு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே எனக்கு அப்படி தான். நீங்கள் வந்து கடவுள் மாதிரி தான். என் ஹஸ்பண்டை காசு பண்ணி கொடுத்துருக்கீங்க, என் பையனுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கீங்க சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. காஃபி குடிக்க சொல்கிறாங்க. எல்லா பாடி கார்ட்ஸ்க்கும் நம்ம சின்ன போய் காஃபி கொடுக்குறாங்க. சின்ன ரொம்ப கைண்டு. ஸோ எல்லாருக்கும் சின்ன ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன் பண்ணுவார். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ ஃபைனில் நம்ம ஜங்குக்கும் டேவும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சின்ன குடிச்சிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அவர் ட்ரெஸ்லாம் வர போட்டார். இப்போ கீழே இறங்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஒரு மேடு கூப்பிட்றாங்க. ஃபுட்டு ரெடியாக சொல்கிறாங்க. ரெடி சொல்கிறாங்க. எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஃபுட்டு வந்து வைக்கிறாங்கடா வந்து வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு ஜிம்மி நான் கடை சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டு வேணாம், இப்போ தான் காஃபி குடிச்சேன், எனக்கு காலேஜ் போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இவ்வளோ சொல்லக்கூடாது ஜிம்மி நான் கடை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் ஃபுட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க. போய் நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு ஜிம்மி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஜங்குக்கு டேவும் பார்க்குறாங்க. பாரு ஜங்குக்கு டே சொல்கிறாங்க. சொல்லுங்க சார் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் நெருங்க போகுது இல்லையா, அதனால் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேவும் சொல்கிறாங்க. சரி போய்ட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. டேட் பாய் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிடும் பாய் அப்படி சொல்கிறாங்க. நல்லா படிக்கணும் என்ன சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு ஜிம்மி கிளம்புறாங்களா. இப்போ ஃபைனில் நம்ம ஜிம்மினும் நம்ம ஜங்குக்கு டே 3 பேர் காரில் வந்து உட்காராங்க. ஜிம்மி நான் காரில் வந்து உட்காந்து வந்துட்டு ஒரு மாதிரி மூணு வச்சுட்டு இருக்காரு. என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு நீ காலேஜ் போய் பிடிக்கல சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு பாரு ஜிம்மி சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. டே உண்மையாக தான் எனக்கு காலேஜ் போய் பிடிக்கல டே சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. பேசாமல் எனக்கு வேணா நீங்கள் பூசான் கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. பூசானுக்கா பூசானுக்கு சொல்கிறாங்க. ஐயோ பாரு பூசானா போய்ட்டு வந்து ரொம்ப ஆபத்து சேஃபே இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை அங்கே தானே சுகா காயிட்டே எல்லோரும் சாரி காய் அப்புறம் ஜெகோப் எல்லோரும் இருக்காங்களா ஒயனா இருக்கால போனால் ஜாலியாக இருக்கும்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குட்டேவும் பார்க்குறாங்க. ஓ நீ அவங்கள்ட்ட மிஸ் பண்ணுறேன், எனக்கு அவங்க பார்க்கணும் போல கூட்டிகிட்டு போங்களேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குட்டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம போகலாம் தப்பு இல்லை, ஆனால் நம்ம இப்போ எங்கே போகிறோன்றது கண்டிப்பாக அவங்களோட மெயின் பாடி வச்சுருக்காங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு தெரிய வரும் ஓகேவா, அப்படி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம நம்பி சட்ட சொல்லிடுவாங்க. சொன்னால் ப்ராப்ளம் ஆகும் ஓகேவா சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஆகுமா. ஆமாம் சொல்கிறாங்க. ஸோ
நம்ம போவேன், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் சொல்கிறாங்க. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா சொல்கிறாங்க. சரி இது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாமுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டுருக்கா. இப்போ வீடியோ கால் வருது ஒரு பசங்களுக்கு. என்னடா ஜாமுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க சொல்கிறாங்க, பிக் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்க, சொல்டா ஜாமுக்கா சொல்கிறாங்க, காய் சொல்கிறாங்க, சொல்டா சொல்கிறாங்க. என்னடா நீ அதிசயமாக வீடியோ கால் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடா, நீ ஃபோனை சென்டரில் வை, எல்லாரையும் பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரேமில் வாங்கடா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ ஒய்யன் நம்ம சுகர் ஜியாவுக்கு காய் சொல்லிட்டு வராங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க, ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க எல்லாரும். ஐயோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க, ஒய்யன் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தெரியுமா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு அழகா. இப்போ நம்ம அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அச்சோ நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, எப்படி போகுது டேஸ் தான் சொல்கிறாங்க. டேஸ் நல்லா போயிட்டுருக்கு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் சாப்பிட உட்காந்தோம். அப்புறம் எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் சொல்கிறேன். காலேஜா? ஆக்சுவலி எனக்கு போர் அடிக்குது, நான் கேட்டேன் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்க் சொன்னாங்க வேண்டாம் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்டா கூட்டிகிட்டு வாங்கடா சொல்கிறாங்க. இல்லை எங்காவது ப்ராப்ளம் ஆகும் சொல்கிறாங்க. அப்படியா? சரி ஓகே சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னெல்லாம் மாறி மாறி பேசுகிறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி, இவங்க பேசிகிட்டே காலேஜுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் சரி ஓகே போதும் ஃபோன் கட் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா காலேஜ் தான். ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ காலேஜ் போகணுமா, போய் ஆகணும் போ சொல்கிறாங்க. சரி ஓகே பாய் சொல்லிட்டு ஜிம் தான் இறங்குறாங்க. இப்போது ஜங்கு டேவும் அப்படி இந்த காலேஜ் கொண்டு வந்துருக்காங்க. அந்த காரில் அவங்க பகல் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜிம்மில் காலேஜ் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம லஞ்ச் டைமில் ஜிம்மில் வெளில வருவாங்க. காலேஜ் விட்டு வெளில வந்து ஜிம்மில் ஜங்கு டேக்கிட்டு பேசுவாங்க. பேசிட்டு டைம் வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. இப்படி தாண்டா டேஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்கு டேவும் ஜிம்மில் டெய்லியும் கூட்டி வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து கூட விட்டுட்டு போகிறது, ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நைட் ஆனால் 3 பேர் ஒன்றா தூங்குவாங்க. இப்படி தான் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜிம்முக்கு ஒரு 3 வீக்ஸ் போயிட்டுருக்கலாம். ஜிம்முக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் ஜங்கு டேவும் ஜிம்முக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜங்கு சட்டியாகவும் சரி நல்லா படிக்கிற பசங்க இல்லையா, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க ஜிம்முக்கு. இதை அப்படி படி எழுத சொல்லிட்டு ஜிம்மும் சரி ஓகே சொல்லிட்டு எக்ஸாம் நல்லா எழுதிட்டு இருக்காங்க. ஃபைனலுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஜிம்மில் காரில் உட்காடுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் டேவும் ஜங்கை பார்த்துட்டு இன்னைக்கு 1 டே மட்டும் நம்ம 3 பேர் வெளில போகலாமா கேட்குறாங்க. 1 டே மட்டும் வெளில போகணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, டே பார்க்குறாங்க. எங்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. எங்கே தான் நம்ம எங்கே போனால் யாரும் வர மாட்டாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பிளேஸ் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிளேஸ்னால் எங்கே போகலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டருக்கு போகும்போது சொல்கிறாங்க. தேட்டருக்கு ஆமாம், அங்கே யாரும் மேக்ஸிமம் அது நாங்கள் எல்லாமே ஓல்டு மூவிஸ் தான் போடுவாங்க. ஸோ அதிகமாக யாரும் வரவும் மாட்டாங்க. அந்த தேட்டருக்கு போகுமா சொல்கிறாங்க. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஓல்டு மூவி தான் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜிமின் ஜங்குட்டே 3 பேர் ஒன்றா உட்காந்துட்டு நிறைய பேசுகிறாங்க. ஜிமின் ஜங்குட்டே கிட்ட நிறைய பேசுவார். ஏதாவது மனசு விட்டதுலாம் மனசில் ஆசைப்பட்டதுலாம் அவர் பேசுவார், மனசு விட்டு பேசிகிட்டு இருப்பார். ஜங்குட்டே ரொம்ப ஹாப்பி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்கு ஒரு நிமிஷம் இருந்தால் சொல்லி விட நாங்கள் பார்த்தா கால் நம்பிச்சு வந்துட்டு இருக்கு. சார் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு என்ன ஜிம்மை கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு சொல்கிறாங்க. அதுவா சார், ஜிம்மிக்கு புதுனிக்கு தான் எக்ஸாம் முடிச்சு, சரி வெளில கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க. ஏன் கூட்டிகிட்டு போனீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு என்ன சொல்லி தெரியல. அது ஒரு பார்க்குக்கு சொல்கிறாங்க. பார்க்குக்கு ஐயோ ஏன் இப்படி இருக்கணும், சின்ன பையன் மாதிரி என்ன பார்க்குக்கு போகணும்னு ஆசைப்பட்றான். சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துருங்க சொல்கிறாங்க. எதுக்கு சார் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு யாங் வந்திருக்கான் ஜீவனை பார்க்குறதுக்கு, அதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே சார் கூட்டிகிட்டு வந்துட சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு கடுப்பாகுது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வர வந்துட்டு ஜிமின் கிளம்ப சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு யாங் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. யாங்கா சொல்கிறாங்க. யாங் வந்திருக்காங்க நம்ம ஓகேவா போகலான்னு சொல்கிறாங்க. யாங் நம்ம ஜிம்மோட ஃபேன்ஸ் இல்லை ஓகேவா. ஃபைனலாக நம்ம ஜங்கு டைம் போய் காரில் வந்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் அந்த டைமில் நல்லா தூங்கிட்டு சாஞ்சி தூங்கிட்டு வந்துருக்காரு. ஃபைனலாக இப்போ கார் ரீச் ஆகுமே நம்ம ஜிம்மில் கொஞ்சம் தள்ளி உட்கார வைக்கிறாங்க. தள்ளி உட்கார சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஜிம்மில் கார் வந்து என்ட்ரு ஆகுது. ஜிம்மின் டக்குனு இறங்கிட்டாங்க. இறங்கினதும் இப்போ நம்ம நம்பி தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. அங்கே பார்த்தா யாங் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின் யாங்க்கு உங்க கூட வெளில போகணுமா, அப்போ அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, பிஃபோர் மேட்ச்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையாக இருக்காமா, நீ கொஞ்சம் போயிட்டு வரியா வெளில ஒரு கேண்டில் டின்னர் மாதிரி போகிறீங்களா, நைட் டைம் வந்து நைட்டு தானே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஐயோ நைட்டு டின்னர் ஆசை, கேண்டில் டின்னர் ஆசை, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் அவன்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறான் ஓகேவா, ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கான்ப்பா, போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது அம்மா சொல்கிறாங்க. அவன் போயிட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிம்மினும் பார்க்குறாங்க ஒரு ஆப்ஷன் இல்லை, வேணாம்னு சொல்ல திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் அம்ஜின் பார்க்குறாங்க. ஜம்முக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா, அவங்க 2 பேர் தனியாக போயிட்டு விட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது பாடி கார்ட்ஸ் போவாங்க, கொஞ்சம் தள்ளியே நின்றுப்பாங்க ஓகேவா. நீங்கள் 2 பேர் ஜிம்முக்கு பர்சனல் பாடி கார்டு இல்லையா, வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் சொல்கிறாங்க. ஜம்முக்கு டேக்கும் அது இன்னொரு மாதிரி ஆகுது, அவங்க கொடுத்து விட மனசே இல்லை. சரிட்டு வேறு வழியில் சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மும் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு இவங்க தான் இருக்காங்க. இவங்களோட லேப்டாப் பற்றி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட கம்பெனிக்காக ஒர்க்கு. டேக்கு மட்டும் மனசே இல்லை. ஜிம்மின் வேறு போயிருக்கானே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தாண்டா வந்திருக்காரு. அவர் யாங்கா விட்டு ஜிம்மிட்ட நிறைய பேசுகிறாங்க. ஜிம்மின் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. சொல்லிடலாமா சொன்னால் தப்பா தான், டேவும் ஜங்கும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்களே, சரி சொல்ல வேண்டாம் சார். ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இவரோட ஃபீலிங்ஸும் அவங்க ஹார்ட் ஆகுது சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. யாங் சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க.
எனக்கு ஆக்சுவலாக மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும், ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் ஓகேவா, இப்போ அப்படி தான் இருக்கும், மேரேஜ் ஆகிட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மேரேஜ் இல்லை அது இல்லை சொல்கிறாங்கப்பா, இதுக்கப்புறம் இது சொல்ல வேணாம் ஓகேவா, இந்த மேரேஜ் நடந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க, ஆமாம் ஓகேவா, ஏன்னா நம்ம ஃபேமிலி ஒன்றா ஆகும், செகண்ட் இது பிஸ்னஸ், இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்க புரியாது. சின்ன பையன் ஜிமின் ஓகேவா, ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது எங்கேயோ ஒரு மாதிரி கஷ்டம், ஒரு மாதிரி பயம் வருது, இது எங்கேயும் இன்டென்ஷன் பேட் இன்டென்ஷனாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு வந்து பயம் வந்துடுது. இப்போ நம்ம ஜிம்னு சரி ஓகே சொல்கிறாங்க. அந்த கேண்டில் டின்னரும் சாப்பிட்டாங்க, ஆனால் ஜிம்மோட மனசு கூட எங்கேயும் தப்பாக இருக்குது, எது ஒன்று தப்பாக இருக்குது சொல்லிட்டு அதையும் யோசிச்சுருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம யாங்க ஜிம்மை விட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஜிம் உள்ள வராங்க, சின்ன ஓடி போயிருக்கா, ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. எப்படி போச்சு டின்னர் சொல்கிறாங்க. நல்லா தான் போச்சு சொல்கிறாங்க. ஜிம்மோட கண்ணு இப்போ ஜம்முக்கிட்டே வந்து தேடுது, 2 பேருமே காணும். ஜிம் பார்க்குறாங்க, அம்மா நான் ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குவா, போப்பா சொல்கிறாங்க. சரி ஜிம் மேலே போகிறாங்க, மேலே போயிட்டு அவர் பெட்ரூமில் உட்காராங்க. அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, அவரால் அதை யோசிக்கவும் முடியல, ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் தான் வந்துட்டு இப்போ தேடுறாங்க ஜம்ப் டேபிள் பார்த்தா அவங்கள காணும். சரி ஒரு பிஸியாக இருப்பாங்க, சரி விட்டுறாங்களா. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்மில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஜம்ப் டேபிள் ஜிம்மி ஜம்முக்கு வரவே இல்லை, அதுவே அப்புறம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ஏதாவது ஒர்க்காக இருப்பாங்க சொல்லி விட்டுறாங்களா. இப்போ 1 வீக்னு வந்துட்டு நம்ம ஜம்ப் டேபிள் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழகையாக இருக்குது, எங்கே போயிட்டாங்க ஏன்ட்டு சொல்லலை சொல்லிட்டு ஜிம்முக்கு அன்றைக்கி நான் அவங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டணும், அந்த ரீசனால் தானா இல்லையே நான் என்ன பண்ணுவோம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஜிம்முக்கு மேரேஜ், ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிம்மினை அவ்வளோ அழகாக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காரு. ஜிம்மில் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போது நம்ம சொல்லிடுறாங்க, ஜிம் சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பா, நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படி தங்கம் சொல்லிட்டு அவங்க ஜின்னும் நம்ம ஜின்னும் நம்ம ஜின்னும் சேர்ந்து ஜிம்மில் ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்கப்பா, அவங்கள்ட்ட ஒன்று பேசணும்னு சொல்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களால் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க. அது இல்லைப்பா சொல்கிறாங்க, இல்லைப்பா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எதனால அவங்கள்ட்ட பேசிக்கலாம் ஓகேவா, நீ வாப்பா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு தாண்டா அப்படியே நம்ம ஜிம்மை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம்மை கூட்டிகிட்டு வரேன். இந்த பக்கம் நம்ம ஜிம் ஸ்டேஜ் நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அப்போது யாங்க நின்றுருக்காங்க. யாங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு இப்போ யாங்க பார்த்தா ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல பயமாகவே இருக்குது. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிம்மினோட நம்ஜின் தாண்டா அவள் அந்த யாங்கோட அப்பா இருக்காங்களே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த பசங்களுக்கு மேரேஜ் நடக்க சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம ப்ரைஸ் பார்க்குறாங்க, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க, யாங் சென்னாக்கே நீ பாரு ஜிம்மில் திரும்ப சேர்க்கல சம்பளமானு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் வந்துட்டு பார்க்குறாங்க, யாங் பார்க்குறாங்க சம்பளம் சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மிட்ட வராங்க, பாரு ஜிம்மாகே நீ யாங் சென்னை திரும்ப சேர்க்கல சம்பளமானு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு பயம் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க, நம்ஜித் பார்க்குறாங்க. நம்ஜித் சம்பளம்னு சொல்ல ஜிம்மினை ஓகே சொல்லிட்டு சம்பளம் சொல்ல வரக்கு முடியாது ஸ்டாப் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ ஜின்னு நம்ம நம்ஜித் இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்கடா. பார்த்தா ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. அந்த பர்சன் ஒரு மிகப்பெரிய சிபிஐ ஆஃபீஸரு. அவருக்கு இங்கே தெரியாதவனே கிடையாது. எனக்கு கொரியாலே ஒரு நம்பர் 1 சிபிஐ ஆஃபீஸர் அவர் தான். அவர் எல்லா ஃபீல்டுலையுமே அவர் இருந்திருக்காரு. போலீஸு, அப்புறம் மிலிட்ரி சொல்லிட்டு எல்லா சர்வீஸ்லையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு கமாண்டராக கூட அவர் இருந்திருக்காரு. இப்போது அவரை பார்த்ததும் நம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. ஜாக்சன் அப்படி சொல்கிறாங்க. ஜாக்சன் தான் சொல்கிறாங்க. என்னடா இம்மிடியேட்டாக வந்திருக்க மேரேஜுக்கு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒர்க்காக இருந்தால் புரியுது, அதுக்காக வந்ததுமே இப்படி தான் நான் சர்ப்ரைஸ் மாதிரி வந்துட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்கிறதா அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. ஏடா மேரேஜ் முடிச்சிடலாம், மேரேஜ் முடிச்சுட்டு பேசலாம் சொல்கிறாங்க. இல்லை மேரேஜுக்கு முன்னாடி பேசணுமே சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க, நல்ல நேரம் போயிடுமே சொல்கிறாங்க. இல்லை நல்ல நேரம் போனால் பரவாயில்ல, அங்கே நல்ல நேரம் வரும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இல்லை அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண டைம் தானே பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக சொல்கிறாங்க. இப்போது எங்களோட அப்பா பார்க்குறாங்க, இல்லை பசங்களுக்கு கரெக்டான டைமில் மேரேஜ் பண்ணுவோம், அதான் கரெக்டாக இருக்கும், பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மற்றவங்க வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறாங்க. நம்ஜினுக்கு புரியுது சம்திங் ஜாக்சன் எது சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது, என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாக்சனும் நம்ம நம்ஜின் வெளில போகிறாங்க. இப்போ வெளில போகிறாங்க சொல்லி ஜாக்சன் என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு சீரியஸ் சொல்லி கேட்குறாங்க. அவங்க சீரியஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த மேரேஜ் நடக்கூடாது சொல்கிறாங்க. நடக்கூடாது என்ன பேசுகிற ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் தான் இந்த சொல்லிட்டு ஃபைல் கொடுக்குறாங்க. அந்த ஃபைலில் நம்ம நான் நம்பிட்டு வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இதுதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி பார்த்துருக்கே உன்னோட சனிலாவா அதாவது ஏங்க இருக்கானே அவனும் உன்னோட அப்பாவும் படம் இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா, ஏங்கோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், ஏங்கும் பிஸ்னஸ் மேன் தான், ஈவன் அவரும் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காரே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், பட் ஆனால் வந்துட்டு அவர் பிஹைண்ட் என்ன
இருக்குது நீ பார்க்கலையா சொல்லி கேட்குறாங்கக்கா. இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது சொல்லிட்டு நிறைய மணியை கொடுத்து தான் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, நீ கொஞ்சம் படித்து பாரு சொல்கிறாங்க. இப்போது நம்ஜித் பார்க்குறாங்க எல்லாமே ட்ரூவான ஒரு ப்ரூஃப் தான், எதுவும் ஃபேக் கிடையாது. அது பார்த்து நம்ஜித் பயங்கர ஷாக்கு. வாட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மேரேஜ் வந்து ஒரு இன்டென்ஷன் நடக்குது சொல்கிறாங்க. இன்டென்ஷன் ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியல நம்ஜித் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி எந்த ஒரு கண்ட்ரிலையுமே வந்துட்டு அதை உருவாக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி நம்ம கம்பெனியில் வந்துட்டு உருவாக்குறதுக்கு எல்லாரும் எல்லா ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. யார் பண்ணுறது சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அந்த யாங்கா சொல்கிறாங்க. யாங்கா சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கே தெரியல இந்த கெமிக்கல் வந்து எவ்வளோ இது அஃபெக்ட் ஆகும், இந்த கண்ட்ரியை ஸ்பாயில் பண்ணுறது சொல்கிறாங்க. அந்த கண்ட்ரியோட மக்கள் எல்லாருமே ஸ்பாயில் ஆகிடுவாங்க. ஒரு 4 to 5 years அந்த கண்ட்ரி அழிஞ்சிடும் சொல்கிறாங்க. நம்பிக்கிறதுக்கு ஷாக்காக நீ என்ன சொல்லியிருந்துக்கா. ஆமாம், இவங்க எதுக்காக இந்த மேரேஜ் பண்ணுறாங்கனாக்கா, அந்த ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டரோட பர்மிஷன் வேணும். ஏன்னா இது கெமிக்கல் வித் மெடிக்கல் ஃபேக்ட்ரி. ஓகேவா, அது ரெண்டுமே கலந்துருக்கு. அப்போ அதை உருவாக்குனாக்கா அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டரோட சைன் வேணும். அந்த பிரைம் மினிஸ்டர் நீ தானே, அந்த பிரைம் மினிஸ்டரோட எப்படி க்ளோஸ் ஆக முடியும். ரெண்டு விஷயம், ஒன்று உன்னோட ஃபேமிலியோட சம்மந்தம் பண்ணிக்கிட்டு இதாக இருக்க முடியும், இல்லைனாக்கா நீயே அதுக்கு ஒத்துக்கணும். நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீ ஒரு நேர்மையான பிரைம் மினிஸ்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, அதனால தான் ஓகேவா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீ வந்துட்டு ஜிமின் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க. உனக்கு 2 வீக்னஸ் தான், ஒன்று ஜின்னு ஒன்று ஜிமின். உனக்கு பையனும் ஒய்ஃபும் உனக்கு எந்த அளவுக்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, அந்த ரீசனால் தான் அவங்க ஜிம்மில் சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீ நாளைக்கு அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சுனாக்கா நாளைக்கு அவங்க அதை விட்டு சைன் கேட்பாங்க. நீ பண்ணலன்னா அவங்க ஜிம்மில் தான் ஹைட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்புறம் ஜிம்மில் எல்லாம் மறைச்சி வைப்பாங்க, ஹைட் பண்ணுவாங்க. உன்னோட வீக்னஸ் எல்லாம் கை வைப்பாங்க. ஓகேவா, இதுதான் அவங்களோட இன்டென்ஷனே. அப்புறம் ஜிம்மிக்கு அவன் பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் மாறும். அவங்க தெரியும் ஜிம்மி ஒரே பையன், அவங்க எல்லாமே அவங்க சேருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுவும் இல்லாமல் உன்னுடைய சனிலாவும் ஆகிட்டாங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பவர் வந்து அதிகமாகிடும். அப்போ இப்போ இருக்கிறத மோர் அவங்களால எல்லாமே இல்லீகலாக பண்ண முடியும். இது வரைக்கும் அவங்க இல்லீகலாக ஹைட் பண்ணுறதை ஓப்பனாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி நான் இப்போ என்ன பண்ணுவோம் என்ன சொல்கிறாங்க. அந்த ரீசனால் தான் இது வரைக்கும் அவங்க வெளியே காட்டாமலே இருந்திருக்காங்க. இந்த ப்ரூஃப் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ப்ரூஃப் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது, எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. எனக்குமே ஆக்சுவலி தெரியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பர்சன் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப டேஸாக ஒரு அக்யூஸ்ட் தேடிட்டு இருக்கோம், ரொம்ப பெரிய கிரிமினல் சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம். அது வேறு யாரும் இல்லை. ஓகேவா, எங்களோட அப்பா தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நம்ம நம்பர் 1 கிரிமினல் சொல்லிட்டு அவர் தான். ஓகே, நிறைய மோஸ்ட்லி ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே வந்து வேறு ஒரு நேம் பண்ணியிருக்காரு. அதனால் யாருக்கும் தெரியல. நாங்கள் அவர் தான் தேடிட்டு இருந்தோம். அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உங்களுடைய வெல்விஷர் சொல்கிறாங்க. எந்த வெல்விஷரா, என்னோட வெல்விஷர் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. எனக்கு தெரியல, அவங்களோட வெல்விஷர்னு சொன்னாங்க. அவனோட பையன் லைஃப் வந்து சேவ் ஆகணும்னு சொல்கிறாங்க. என் பையன் மேலே இந்தளவுக்கு யார் வச்சுருக்கோங்க, அது யாராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே சொல்கிறாங்க. அந்த மேரேஜ் இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காது, பெரிய விஷயமே கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கடத்தி ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்குது. என் பையனை எதாவது ஹார்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக தாங்க முடியுது. செகண்ட் இந்த கண்ட்ரி சரி, என் பையனும் சரி 2 பேருக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது யார், இன்டெரக்டாக எனக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படி கேட்குறாங்கக்கா. இவ்வளோ ப்ரூஃப் எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிஸ்க் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இதை எடுத்துக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. அப்போ இந்த பர்சன் மீட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஆமாம், மீட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. சுகா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ். இப்போது சுகா வந்து நினச்சிக்காங்க. அப்படின்னாடி வந்து இன்னும் 2 பர்சன் நிற்கிறாங்க. ஜங்கோக்கிட்டையா ஏதோ லீவ் வேணும்னு சொல்லிட்டு போனீங்க, இது எமர்ஜென்சி ஒர்க்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு போனீங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது இவங்க தான் அதுக்கு ரீசன். ஓகேவா சொல்லிட்டாங்க. என்ன இருக்காமா, இவங்க 3 பேர் தான் ரீசன். ஓகேவா, இவங்க 3 பேர் தான் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரூஃப்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. இது ரொம்ப இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேவா, இந்த 1 வீக்கில் அந்த ப்ரூஃப்லாம் கிடச்சிருக்கு. இந்த ஃபைலை இவங்க ரெடி பண்ணது எல்லாத்தையும் இவங்க வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்களால டேரெக்டாகவும் சொல்ல முடியல. சொன்னால் நம்புவோ இல்லையோ சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட். ஓகேவா, அதனால தான் உனக்கு க்ளோஸாக நான் தான் இருக்கேன். நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தாண்டி ஒரு ஃப்ரெண்டு. அந்த ரீசனெல்லாம் அவங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. சுகா எனக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா, சுகா நல்ல பிஸ்னஸ் மேன், எனக்கு கிடைக்கிறது தெரியும். அந்த ரீசன் ஏன்னா நான் ஒரு கேஸில் வந்து அவர் மீட் பண்ணியிருக்கேன். அந்த ரீசனெல்லாம் அவர் எனக்கு கான்டாக்ட் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஃபேவர்னு கேட்டார். என்ன ஃபேவர் கேட்கும்போது இதெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எந்த ஃப்ரெண்டோட பையனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமும் அதோட கண்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. என்னால் நம்பவே முடியல. நான் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக, நீ கேர்லெஸ்ஸாக இல்லை, அப்போ நான் அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஏமாத்துறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப ட்ரிக் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க எல்லாரையும் அப்படி சொல்கிறாங்க. இவங்க வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு ஒரு மாதிரி எடுத்து இதை சொல்கிறாங்க. நமக்கு இல்லாமல் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கேஸ் நிறைய இருக்குது. அதுக்கு இப்போ தான் ப்ரூஃப் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் கையோட நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிட்டு வராங்க. உள்ள நம்பிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் மன்னிச்சிருங்க, இந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகுது சொல்கிறாங்க. எங்களோட அப்பா பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்கக்கா. அது உள்ள அந்த மேரேஜை பிற்பட சொல்கிறாங்க. எப்படி இங்கே பாருங்கள், இத்தனை பேர் கூப்பிட்டு வச்சிருக்கோம், நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அதுக்காக எனக்கு அவமானப்படுத்தி இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி தான் வந்துட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொல்கிறாங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ எங்களோட அப்பா பார்க்குறாங்க. எனக்கு வந்து சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு பெரிய டீமே நின்றுட்டுருக்கு. மின்னும் அதுக்கப்புறம் நிறைய பேர் நின்றுருக்காங்க. எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. பாருங்க மிஸ்டர் நம்பி என்ன நடக்குது சொல்லி கேட்குறாங்க.
எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு ரம்ஜித் கொஞ்சம் தள்ளி நின்றாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போது பார்த்தாக்கா நம்ம சிபிஐ ஆஃபீஸர் போலீஸை சொல்லிட்டு எல்லாம் வராங்க. வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்க. அரெஸ்ட் வாரண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு அதுக்கு ப்ரூஃப் இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரூஃப் இருக்குது சொல்லிட்டு இப்போ நான் எங்களோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எங்களோட அப்பா அப்படி திரும்பி ரம்ஜித்தை பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ வாங்க சார் பார்த்துக்கலாம். அவங்கள தான் ரொம்ப டேஸாக தெரியும். எவ்வளோ டேஸ் தான் ஹேண்ட் அண்ட் விளையாடிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்துட்டு நம்ம எங்களோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்களா. ஜிம்முக்கு இப்போ தான் போன வரைக்கும் நிம்மதியாக திரும்ப அந்த மாதிரி இருக்குது. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிம் என்ன நடக்குதுங்க சொல்கிறாங்க. நான் ஒரு பேர் என்னை மன்னிச்சிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்துட்டு சரியாக விசாரிக்கவே இல்லை. மேலே கண்ணால் பார்க்குற முடியும் உண்மை நம்பியிருக்கேன். நான் என்ன டீப்பாக விசாரிச்சுருக்கணும். ஏன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ண பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. ஜிமின் கீழே இறங்குறாங்க. ஸ்டேஜ் விட்டு அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் ஐம் சாரி சார் ஜிமின் சொல்கிறாங்க. அப்பா என்னாச்சு பாவம் கேட்குறாங்க. அது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்பா சொல்லி சாரி சொல்கிறாங்க. அப்பா சாரி சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த தப்புமா பண்ண மாட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா நம்ம ஜாக்சன் வந்து அவங்களை அனுப்பி வச்சுட்டு உள்ள வராங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல சொல்கிறாங்க. உன் பையனுக்கு இது சொல்ல தைரியம் இருக்கோ இல்லையோ உன்னோட பையன் லவ் பண்ணுறேன் அம்மா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்க லவ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாப்பா நான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் யாராச்சும் கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜம்ப் பண்ணி வராங்க. அப்பா நான் இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பேசுகிற நீ என் பாடி கார்ட்ஸ் பையன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்காம்மா அவங்க பாடி கார்ட்ஸ் இல்லைம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் பாடி கார்ட்ஸ் கிடையாது ஓகேவா. கிம் ஜோன் குரூப் இருக்குல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் கிம் அண்ட் ஜோன் குரூப்போடைய CEO சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் ஃபோட்டோ வந்து வெளில காமிச்சதில்லை. ப்ரொஃபைல் காமிச்சது கிடையாது. மற்றபடி நாங்கள் தான் அந்த குரூப்போட CEOs ஓகேவா. அப்போ சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் நம்ப முடியல. என்ன சொல்கிறீங்க எனக்கு. ஆமாம் ஆக்சுவலி எங்களுக்கு ஃபேமிலி இல்லை சொல்கிறாங்க. ஃபேமிலி இல்லையா எனக்கு. ஆமாம் எங்களுக்கு ஃபேமிலி இல்லை. நாங்கள் 2 ஒரு ஆர்ஃபன் ஃபேமிலி சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஆர்ஃபன் ஃபேமிலியா. ஆமாம் நாங்கள் ஆர்ஃபன் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். ஒன்றாந்து வெளில வரும்போது தான் நம்ம எப்படி இருக்கக்கூட சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் வந்துச்சு. நம்ம லைஃப் என்னடா இல்லையோ அதுலேருந்து உருவாக்கணும்னு சொன்னோம். எங்கள் நேமுக்கு ஒரு மீனிங் கொடுக்குன்னு நினச்சோம். அப்படி தான் நாங்கள் 3 பேர் வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆனது. ஒரு ஃபேமிலியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ நடந்ததெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகப்பும் பையனுக்கா இவங்களும் வந்துட்டு அனாதை கிடையாது ஓகேவா. அவங்களும் ஃபேமிலியே இருக்காங்க. இதில் நம்ம யார் வந்துட்டு ஃபேமிலி இல்லாதவங்கன்னா சுகா நம்ம ஜங்க் 3 பேர் தான் வந்துட்டு ஆர்ஃபன் சேர்ந்தவங்க. இவங்க 3 பேர் தான் ஒன்றாந்துருப்பாங்க. அதுக்காக தான் கிம் அண்ட் ஜோன் வச்சுருப்பாங்க அந்த கம்பெனி நேம். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் ஓகேவா. எனக்கு தம்பியாக நான் பார்க்குறேன். அவங்கள அப்படி தான் நாங்கள் ஒரே ஃபேமிலியில் இருந்திருக்கோம். எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. உங்கள் பையனை நாங்கள் வந்துட்டு ஒரு 6 months பிஃபோர் பார்த்தோம் சொல்கிறாங்க. 6 months பிஃபோர் ஆக சொல்கிறாங்க. ஆமாம் 6 months பிஃபோர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜிம்மை வந்து விட்டுட்டு ஃபாரின் போயிட்டீங்களா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஒரு மீட்டிங்காக ஃபாரின் போய்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கூட அப்போ வந்துட்டு நீங்கள் ஜிம்மை விட்டு போயிருந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜிம்மில் ஏதோ வாங்கணுன்றதுக்காக பாடி கார்ட்ஸ் எல்லாமே வெளில வந்திருக்காங்க. அப்படி வெளில வரும்போது தான் வந்துட்டு ஒரு பர்சன் ஜிம்மில் கிட்ட பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜிம்மி நாங்கள் தப்பிச்சு ஓடி வரும்போது தான் கீழே விழுந்தாங்க. நாங்கள் அந்த வழியாக தான் வந்தோம். ஜிம்மி மயங்கி விழுந்தப்போ தான் நாங்கள் காரை ஓப்பன் மட்டும் பார்த்தோம். இந்த மாதிரி பர்சன் மயங்கி விழுந்துட்டு வீட்டில் கேட்டோம். ஜிம்மிக்கு பயம். எங்களுக்கு தன்னை பற்றி சொல்கிறதுக்கு தன்னோட அப்பா ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்ன ப்ராப்ளம் ஆகும் சொல்லிட்டு எதுவுமே கூட சொல்லலை. எனக்கு யாருமே சொன்னாங்க. எனக்கு அம்மா யாருமே இல்லை. என் ரவுடி பசங்க துரத்துறாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் பயந்துட்டோம். சரி ஓகே அப்போ யாருமே இல்லை பையன் சொல்லிட்டு நாங்களும் வீட்டில் வச்சுக்கிட்டோம். எங்கே இருக்குன்னு கேட்டது ஹாஸ்டல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. நான் கொஞ்சம் டேஸ்க்கு இங்கே தங்கிக்கலாமா மட்டும் கேட்டாங்க. சரி நானும் ஓகே சொன்னேன். ஏன்னா அவன் திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு பயம். யாரையும் நம்புறதுக்கு பயம். அதுக்காக தான் ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் சேஃபாக எங்கிட்ட இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்கான். எங்களை பார்த்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அவனுக்கு தன்னை யாருன்னு சொல்லாமல் எங்கள் கூட இருந்தான். நாங்களும் எதுவும் சாதாரண வீட்டு பையன் தான் நினச்சிட்டோம். ஏன்னா அவன் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தான். நாங்களும் அப்படி நினச்சிட்டோம். நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பையனாகவே பார்த்துக்கிட்டோம். அதை என் கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month பக்கம் ஸ்டே பண்ணி தான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபாரினில் அந்த 1 month தான் என் கூட ஸ்டே பண்ணி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு. ஆமாம் என் கூட ஸ்டே பண்ணி தான் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். அந்த 1 month தான் இவங்க ஜங்குக்கு அன்ட்டி 2 பேருமே ஜிமின் மேலே ஃபாலோ ஆனாங்க. ஜிமின் ரொம்ப கேரிங் ஸ்வீட்டான பர்சன் இருந்தாங்க. அவங்களுக்கு வெளில போகணும் நிறைய ஆசை இருக்கும் போல். இதுக்கு முன்னாடி எங்கே போனதும் இல்லையாம்மா. அப்போ தான் உங்கள் லைஃப் நடந்தது எல்லாத்தையும் எங்கிட்ட சொன்னாங்க. இப்போ தான் எங்கள் மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரோட பையன்றதை சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் அதுவும் எங்கள் கூட ஸ்டே பண்ணி ஒரு 3 weeks ஆஃப்டர் தான் தெரிய வந்துச்சு. அதுவும் ஜங்குக்கும் டேக்கும் ஜிமின் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுக்கப்புறமும் ஜிமின் ஜங்குக்கும் டேவும் எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப எப்படினாக்கா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் எப்படி வாங்கணும்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் கூட சொல்லுவேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்க மாட்டேங்கிட்டாங்க. ஜிமின் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு என்ன லைஃப்பில் எனக்கு புரிஞ்சிச்சு. ஜிமின் அவங்கள்ட்ட பேசின விதம் அவங்களுக்கு ஜிமின் பிடிச்சதுனால அதுக்கப்புறம் ஜிமின் எங்கள் மேலே ட்ரஸ்ட் பண்ணி சொன்னாங்க. நான் ஒரு பிரைம் மினிஸ்டரோட பையன். எனக்கு இது மாதிரி ஆசைலாம் இருக்குது. எனக்கு இது மாதிரி பெரிய லைஃப்பில் லக்ஸரி லைஃப் வேண்டாம். ரொம்ப சிம்பிள் லைஃப் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் ஜங்குட்டேவும் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பேர் ஃபாலோ ஆகிட்டு லவ் யூ சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க. அந்த ஜிம் சொன்னால் என்னோட அப்பாவோட பிளஸிங் சொல்லி உங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரும் இல்லை இருக்காங்க தனியாக விட்டுருக்க முடியாது. உங்களை விட்டுட்டு 1 month உங்களே இருந்து பழகிட்டோம்.
ஸோ நாங்கள் உங்க கூட வரேன் சொன்னாங்க. அந்த ரீசனால எப்படி வருவீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் பாடி கார்ட்ஸாக மாறோம் சொல்லிட்டு, எனக்கு உங்களோட பாடி கார்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்ககிட்ட நான் தான் பேசினேன், இந்த மாதிரி வந்துட்டு இவங்கள வந்து பாடி கார்டை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியும் ஜிமின் ஜங்கும் தேவை பற்றி, அதனால் அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க ஜாயின் பண்ண 1 வீக்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு, அப்புறம் ஜங்க் அவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன நினச்சி சொல்கிறாங்க. அப்போயே வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க வந்து அப்பா அம்மாவெலாம் பார்த்ததில்ல, யாரும் பார்த்ததில்ல. ஆனால் உங்கள் ஃபேமிலி பார்த்ததுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஜிம்மியே உங்களுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லவ் கேர் வச்சுருக்கீங்க. அவன் ஒரே பையனாக இருந்திருக்கான், அவனுக்கு பெரிய சிப்ளிங்ஸ்லாம் இல்லாதனால அவனுக்கு எந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே எங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருந்துருக்கு. எங்களோட சிப்ளிங்ஸாக பார்க்க ஆரம்பித்தான். எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அழகாக பேசுவோம், பழகுவோம். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள்லாம் ஒரு செல்லமாகவே பார்த்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு முடிவு பண்ணோம், கண்டிப்பாக ஒன் டே உங்ககிட்ட நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்னக்கா ஜிம்முக்கு வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்தவே வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, அப்போ ஜிம்முக்கு சொல்லலாம்னு நினச்சிருக்கான். ஆனால் ஜங்க் ஃபுட்டு வந்து வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கா, இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் அந்த 1 வீக் அப்படியே அந்த 1 வீக் பிஃபோர் தான் எனக்கு ஜிம்முக்கு ஃபோன் பண்ணா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆமாம் எனக்கு ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏங்க எனக்கு வந்துட்டு அந்த ஏங்க பக்கம் இது டவுட் இருக்குது சொல்லி சொன்னால், என்ன டவுட்டுன்னு கேட்டேன். அப்போ தான் இந்த மாதிரி சொன்னால் அவன் இன்டென்ஷன் இருக்குன்னு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட்னா என்ன சொல்லிட்டு அவன் கேட்டான். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அவங்க பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் டேவும் ஜாங்கும் 1 வீக்காக அந்த ஜாங்கோட வீட்டை தான் சுற்றி வந்தாங்க. எங்களோட வீடு, ஃபேக்ட்ரிஸ் அப்படி எல்லாத்தையும் சுற்றி வந்தாங்க. கொஞ்சம் பர்சனலாக வந்துட்டு கொஞ்சம் அவங்கள யாரும் மறைச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க. அப்படி போகும்போது தான் அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸ், அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய பாடி கார்ட்ஸ், அவங்களோட ஆட்கள் வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இது எல்லாமே அந்த ப்ரூஃப்லாம் கிடச்சிது. இல்லைனாக்கா அவங்க ஜிம் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஷோகா சொல்ல நம்ம ஜிம் ஷாக் ஆகிடும். ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறவங்க அப்பா அம்மா எனக்கு தெரியும், நீங்கள் என்ன எப்படி எடுத்து போகிறீங்க தெரியல, எனக்கு இவங்க 2 பேரும் பிடிச்சிருக்குப்பா. இவங்க 2 பேரும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ ரொம்ப கேரிங்காக இந்த கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு. நான் யார் என்னன்னு தெரியாமல் நான் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் அப்படி இருந்தும் அது நான் எனக்கு யாருமே எதுவும் சொல்லவும் அவங்க என் மேலே அவ்வளோ கேர் காமிச்சாங்கப்பா, ரொம்ப லவ் காமிச்சாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஏன் மேலே அப்படி கேர் காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் போக போக தெரிஞ்சு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை. அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைன்றது எனக்கு அப்போ தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு ஃபேமிலியோட வேல்யூஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு. எனக்கு அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபேமிலி, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சுப்பா. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவங்களே ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சுப்பா. அந்த ரீசனால் தான் நான் இவங்க மேலே ஃபாலோ ஆகிட்டேன். அவங்களே மேலே ஃபாலோ ஆனாங்க. எனக்கு இவங்க தான்ப்பா வேணும், இவங்க 2 பேர் இல்லாமல் ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாதப்பா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஈவன் இவங்க ரொம்ப ரிச்சஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்காங்கப்பா. அப்படி இருந்தும் கூட எனக்காக நம்ம அவங்களோட கார்டு வரலாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஒரு பாடி கார்டாக. எனக்கு அது எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமாப்பா ப்ளீஸ் அப்படின்னு தான் கெஞ்சுறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, உன்னால் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. எல்லாம் முடியுமா, ஈவன் இவங்க வந்து ஒரு சிஓவா இல்லைனா கூட எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியும், அவங்க கூட என்னால் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட எனக்கு ட்ரூ அண்ட் லவ் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்களா அப்பாவையும் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னப்போ நீங்கள் சொன்னீங்களா எனக்கு ஒரு அப்பாகிட்ட எனக்கு ட்ரூ லவ் இருக்குது சொல்லிட்டு. சேம் எனக்கு இவங்க 2 பேர்ட்டு ட்ரூ லவ் நான் பார்க்குறேன். எனக்கு இவங்க தம்மா வேணும் ப்ளீஸ் சொல்லி ஜிம் தான் கெஞ்சுறாங்க. இப்போ ஜின்னுக்கு புரிஞ்சிச்சு ஜிம்மில் எந்த ட்ரூ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் உனக்கு ஜம்ப் பண்ணிட்டே எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டில் இருந்தது அவங்களுக்கு தெரியுது இல்லையா. அவங்க பார்க்குறாங்க நம்ம ஜிம் தான் சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு என்னோட ஜிம்மோட ஹாப்பினஸ் தான் எப்போதுமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு மட்டும் எனக்கும் அவங்க ஒரே பையன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இல்லை வேணாம்னு சொல்லிட்டு பாரு, மற்ற விஷயத்துக்கான வேணாம்னு சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயத்த நான் அப்படி இருக்க மாட்டேன். ஜிம்மினுக்கு யார்கிட்ட லவ் இருக்கோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் கூட சொன்னேன், ஜிம்முக்கு வந்துட்டு யாங்க பிடிக்காம இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அன்றைக்கே எனக்கு சின்ன டவுட் இருந்துச்சு. அன்றைக்கி கூட கேண்டில் லைட் இருந்து நடந்தப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஜிம் பேச ஹாப்பினஸே இல்லை. எனக்கு இப்போ தான் புரியுது அவன் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கான். என் பையன் அவன் ஹார்ட் பண்ண என்ன பண்ணியிருப்பான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்மின் வந்து அம்மா அழாதீங்க சொல்லிட்டு போய் சின்னதை டேஸ்ட்டை வைப்பிட்டு விடாங்க. இப்போ என்னப்பா அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க, ஜேவு போய் எல்லாமே இந்த ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுங்க ஓகேவா, நாங்கள் நல்லா பார்த்துப்போம் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க, ஆனால் எங்களோட ஒரே பையன் நாங்கள் விட்டு கொடுப்போம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அதுக்கு எப்படி நம்ம கூட வச்சுக்க முடியும், மேரேஜ் பண்ணிக்கிட்டு போகட்டும், நம்ம டைமில் போய் பார்க்கலாம் சொல்கிறாங்க. அதை எனக்கு மிஸ் பண்ணி சொல்கிறாங்க. பரவாயில்ல நம்ம டைம் கிடைக்கு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஃபைனலாக எங்கள் மேரேஜ் ஆகுதா ஜங்க் ஃபுட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் ஜங்க் ஃபுட் இருந்தால் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அந்த ரீசனாக அமைஞ்சிருக்காங்க. ஜங்க் ஃபுட்டே ஜிம்னு பார்த்துட்டே இருக்காங்க, ஜிம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இவ்வளோ நம்மளுக்காக பேசணும் அவங்க அப்பா அம்மா கிட்ட, இப்போ பேச மாட்டேங்கிறா சொல்லிட்டு 2 பேரும் மாறி பார்க்குறாங்க. இப்போ மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கிம்டே எங்க நீ பார்த்து சின்ன திரும்ப சேர்க்கல சமமானு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேயும் சம்மரம் போட சொல்கிறாங்க. அப்படியே ஜங்க கிட்ட கேட்குறாங்க, ஜான் ஜங்காக நீ பார்த்து சின்ன திரும்ப சேர்க்கல சமமானு கேட்குறாங்க. சம்மரம் போட சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ஒரு ரிங்கு போட சொல்கிறாங்க. இப்போ சார் நம்ம ஜிம் 2 பேருக்கு ஹேண்டில் ரிங்கு போடுறாங்க. அவங்க 2 பேரும் இவங்க கையில் ரிங்கு போடுறாங்க. இப்போ மேரேஜ் வந்து ஓவர் கீழே சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்து அவங்க 2 பேரும் கூட சேர்ந்து நம்ம ஜிம் நாம்ஜின் பிளஸிங்ஸ் வைக்கிறாங்க.
மேம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு ஜிம்முக்கு மேரேஜ் ஆனது செகண்ட் ஒரு மாதிரி அழகு வருது. இப்போ சுகா பார்க்குற என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என் பையனை உண்மையாக உங்கள்கிட்ட கொடுக்குமே சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு? இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, வேணா ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க, என் கூட வேணா ஸ்டே பண்ணுங்களா சொல்கிறாங்க. இல்லை வேணாம், நாங்கள் இருந்தால் நிறைய ப்ராப்ளம் வரும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க, இல்லை ஓகே வேண்டாம் ஓகேவா, எனக்கு ஜிம் கூட இருக்கணும் ஓகேவா, அந்த ரீசனால் நான் வேணா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுறதா சொல்கிறாங்க. ஐயோ என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீ நல்ல பிரைம் மினிஸ்டர் சொல்ல ஓகேவா, உனக்கு எல்லாருமே வந்துட்டு எப்போதுமே ஓட் பண்ணுறாங்க, எதுக்காக நீ நல்லா பார்த்துக்கிறது, நாட்டு மக்களை ரொம்ப கேர் பண்ணுற சொல்லிட்டு இந்த ஆக்சுவலி இது வேணாம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்பா ஆமாம் நீங்கள் இந்த நாட்டையும் சரி நாட்டு மக்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க ஓகேவா, நீங்கள் ஒரு பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ராஜினாமா பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உங்க கூட இருக்கிற மேசரி ஓகேப்பா, நாங்கள் எல்லோரும் உங்க கூட இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஷுவா யாங்க ஜெகோப் யாங் நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்க முடியுமா சொல்கிறாங்க. ஏன்னா என்னால் உங்ககிட்ட இருந்து டேபிள் ஜங்கு வச்சு கூட்டிட்டு போக முடியாது, ஆனால் அவங்க எல்லோரும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியும், நீங்கள் வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஷுவா பார்க்குறாங்க, சரி ஓகே நாங்கள் வரோம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி பேரண்ட்ஸ்லாம் பார்த்தது இல்லையா, அதனால் அவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவருக்கும் நிறைய ஃபேமிலி இருக்கணும் ஆசை தான், ஆனால் அவங்களுக்கும் ஃபேமிலி ரொம்ப சின்னது தான், இவங்க 3 பேர் மட்டும் தான் இவங்க வீட்டில். இப்போது நம்ம இவங்க எல்லோரும் மொத்தமாக கிளம்பி வராங்க நம்ம நாம்ஜியோட வீட்டுக்கு. ரொம்ப பெரிய வீடு, அவ்வளோ பெரிய மேன்ஷன் அது. இப்போ பார்க்குறாங்க, ஓ ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. அப்படியே உள்ள வாங்க சார், ஜிம்மில் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின் பார்க்குறா, சின்ன சொல்கிறாங்க, என்ன வயன்னு சொல்கிறாங்க, எதுக்கு டேவும் ஜம் கூட பேச மாட்டாங்க, எனக்கும் தெரியல நான் கூட பேச மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு கோவம் அவங்க மேலே சொல்கிறாங்க, கோவம் அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜின்னு தான் வந்துட்டு ஜிம்னுக்கும் ஜாங்குக்கிட்டே 3 பேருக்கும் அந்த வெட்டிங் ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜேவோ போட ஜின்னு ரெடி பண்ணுறாங்க. நீ என்ன யாங்கனே கூப்பிட சொல்கிறாங்க. நான் உங்களை யாங்க தான் கூப்பிடுவேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நான் ரொம்ப எங்கே தான், நான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் உனக்கு தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகப் ஸ்மைல் பண்ணுறாங்க, உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க, என்கிட்ட ஜிம்னு சொன்னேன், என் அம்மா ரொம்ப காமெடி பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, அப்புறம் சம்டைம்ஸ் ரேப்லாம் பாடுவாங்கன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, என் பையன் தான் சொன்னாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ, என் பையன் நல்லா பார்த்துக்கிட்டது சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, ஆனால் எங்கிட்ட அவங்க சொல்லவே இல்லையே சொல்கிறாங்க. இல்லை அவன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொல்லலை, அவனை நீங்கள் வரதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் என்கிட்ட சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஃபைனலாக இங்கே எல்லாமே அரேஞ்ச் ஆகிட்டு நம்ம ஜின்னுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் பையன் ஜின்னுக்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்கா, நிறைய கேட்குறா. நீங்கள் வந்துட்டு ஷாப்பிங்லாம் போவீங்களுக்கு நல்லா போகுமா, ஷாப்பிங்லாம் போவான்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா ரொம்ப அழகாக க்யூட்டான பெட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்குட்டே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்குட்டே கூட வராங்க பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஃபேஸ் திருப்பிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் ஒன்றும் இல்லை மிஸ்டர் பாடி கார்ட்ஸ் சொல்கிறாங்க. என்ன பாடி கார்ட்ஸ் சொல்கிறாங்க, ஏய் என்ன நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் ஹஸ்பண்ட்ஸ் ஆக சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி எங்கள் பாடி கார்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படியே பாடி கார்ட்ஸ் அதனால தான் சொல்லாமல் ஓடி போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஓடி போயிட்டோமா, நாங்கள் இப்போ ஓடி போனோம் சொல்கிறாங்க. பின்ன 1 வீக் எங்கடா போனீங்க சார், ஜிம் தான் 2 பேர் போய்ட்டு அடிக்கிறாரு. அவங்க பாரு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் எங்கே போனீங்கன்னு சொல்லாமல் நான் கேண்டீனில் டின்னர் போயிட்டு வந்து பார்த்தா நீங்கள் 2 பேர் காணும், நீங்கள் கோச்சிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு 1 வீக்காக அழுதுட்டு தான் தெரியுமா, நீங்கள் எங்கே போயிட்டீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயமா போய் இந்த ஒர்க் விஷயம் போய் தான் சுகா தான் கூப்பிட்டாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ எதுக்கு எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாமல் சுகாட்ட சொல்கிறாங்க. அது உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நீங்கள் ஏதாவது போய்ட்டு பிரச்சனை மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அப்போ சுகா எங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப போல்டு ரொம்ப சாவச்சு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களோடவா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம், உங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஆபத்தில் மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு போகும் உங்கள் 2 பேருக்கும் சுகா கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வர பார்த்து அதனால சுகாட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக சுகாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கு அந்த ஏங்க பக்கத்துல பேடாக இன்ட்ரெஸ்ட் ஃபீல் ஆகுது, அவர் என்கிட்ட சொன்னது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா. அதுக்கப்புறம் சுகா சொல்ல நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நீ சொன்ன அடுத்த செகண்டே சுகா எனக்கு ஃபோன் பண்ணா சொன்னான். ஓகேவா வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் சுகா நானும் சுகா 3 பேர் தான் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் நாங்கள் 3 பேர் தான் போனோம். அவங்க வீடு ஃபேக்ட்ரி சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரி இன்டென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி அந்த ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ஜின் சார்ட்ட ஃபைனில் சைன் வாங்குறதுக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ஜின் சார் இல்லை உங்களோட மாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, என்னோட மாமனாரா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க 2 பேரும் 1 வீக் எவ்வளோ மிஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் அதோட மிஸ் பண்ண சொல்லிட்டு ஜங்குட்டே ஜிம் நான் பெட்டில் புஷ் பண்ணுறது மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி வேண்டாம் டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. எது டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குது எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஸோ ஜம்ப் போவோம் ஜிம்மில் 6 கிஸ் பண்ணிட்டு தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வேஸ்ட்டாக போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ நம்ம இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பேபிக்கு ஓகேனா ஓகே தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் நம்ம லவ் ஸ்டோரியை ரொம்ப சின்னதாக சொல்லிட்டீங்க, நீ எப்படி என் கூட ஸ்டே பண்ணாதான் சொல்கிறாங்க. டைம் பார்த்தாது அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரின்ட்டு. இப்போ ஃபைனலாக இவங்க 2 பேரும் 3 பேர் ரொம்ப ஹாப்பி தூங்கிட்டு இருக்காங்கடா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம காய் தான் ஜேகோப் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஜேகோப் இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போது இவங்க 2 பேர் கூட மேரேஜ் பண்ணிட்டாங்களா, நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. டே மேரேஜ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இரேண்டா சொல்கிறாங்க. இப்போது ஜேகோப் பார்க்குறாங்க. என்னவோ காய் தான் எனக்கு வந்து ஆசையாக இருக்கணும் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு, அதுவும் நேற்று அந்த ரூம் போய் டெக்கரேட் பண்ணனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சாரி அந்த ரூம் நீ டெக்கரேட் பண்ணி நான் போய் பார்த்தா சொல்கிறாங்க. அது என்ன போய் பார்த்தா சொல்கிறாங்க. சும்மா போய் பார்த்தேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஹார்ட்டினா போட்டு வச்சுருந்தீங்களா, எனக்கு இன்னும் ஆசை இருந்துச்சு பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க.
அதுவும் நம்மளுக்கு எப்படி நடக்கும் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி பார்க்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஒயின் சுகா வராங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இவனுக்கு மேரேஜ் பண்ணிக்குமா சொல்கிறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. டே என்ன நக்கலா என்ன தான் சொல்கிறாங்க. ஒன்று தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. டே பண்ணிக்கிட்டா பொறுமையாக ஒன்றா தாண்டா இருக்கும் சொல்கிறாங்க. ஒன்றா இருக்காதே இன்னும் எனக்கு வந்துட்டு அவ்வளோ மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லக்கூடாதுடா மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. சரி சோன் பண்ணிக்கிறேன்டா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம காய் மேலே பார்த்துருக்காங்க. ஏன்டா அங்கேயே பார்க்குறா சொல்கிறாங்க. அப்படி சின்னதான் காஃபி எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் எதுக்கு தான் போகிறீங்க சொல்கிறாங்க. நான் தான் இங்கே ஒர்க்லாம் பாதி பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்னத்துக்காம எல்லாருக்கும் நான் தான் பண்ணுவேன். கிச்சனில் நான் தான் வந்துட்டு இன்சார்ஜ் விட்டுவேன். நான் தான் சமைப்பேன் நான் தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் தான் காஃபி கொடுப்பேன் சொல்லிட்டு அவங்க பாடி கார்டெலாம் போட்டு சின்ன காஃபி கொடுக்குறாங்க. உண்மையாக நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் தானா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப்னா என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயில பார்க்குறாங்க. உண்மையாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப கைண்டு ஸ்வீட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க நம்மளுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரொம்ப ஹாப்பியாக காஃபி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன். குட் மார்னிங் எவ்ரி ஒன் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இத்தனை பேரை ஒரே பிளேஸில் பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் ஒன்றா இருக்குமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் ஜின்னு ஜிமின் 3 பேர் தான் அப்புறம் பாட்டி கிடச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா இப்படி ஒரு ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் பார்க்குறேன். ஆமாம் எனக்கு மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் இந்த பக்கம் நம்ம காய் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்க்குறாங்க எதுக்குலாம் இவங்க வேலையை பார்க்குறான்னு பார்த்தா இப்போ நம்ம ஜங்கும் டேவும் கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க காய் பார்க்குறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக நார்மலாக இறங்கி வராங்க. அப்படி நம்ம ஜிம் வராங்க. 3 பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. ஆமாம் குட் மார்னிங் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் நம்ம ஜிம்மில் டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஏன்னா அவன் பாட்டு கேஷுவல் நடந்து வரான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜிம்மில் நோட் பண்ணுறாங்க. ஜிம்மு ஜங்கு டே 3 பேர் பார்க்குறாங்க. இப்போ ரம்ஜான் பார்க்குறாங்க. குட் மார்னிங் செல்லாம் சொல்கிறாங்க. குட் மார்னிங் நான் பா சொல்கிறாங்க. கீழே வா சொல்கிறாங்க. இப்போ வந்து உட்காராங்க. ஜின்னு போய் காஃபி எடுத்துட்டு சொல்கிறாங்க. ஜின்னு இப்போ சரி ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஜிம்மு வந்து உட்காராங்க நம்ம சுகா பக்கத்தில். அப்படியும் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இவன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்ல சொல்லிருக்காங்க. தேங்க்யூ இவங்க சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. நீ கரெக்டான டைமுக்கு எல்லாம் ரெடி பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ நான் சுகா பார்க்குறாங்க. உனக்கு எப்படி ஏன் ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப போல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்படியா பாருங்க பக்கத்தில் ஹஸ்பண்ட்ஸ் பார்க்குறாங்க. அப்படிலாம் எனக்கு போல்டு பேசாத சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ பார்த்து ஃபைனல் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வைன் பார்க்குறா சின்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுவா என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்க முடியுதா சொல்கிறாங்க. நடக்க முடியுது ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. எப்படி நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் தான் சுகா கிட்ட ஜிம்மின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. எருமை அவங்க அவங்க எதுவும் நடக்கலடி சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறது ஏன் தெரியலடி அவங்க நார்மலாக இருக்கான் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நைட் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கா சொல்கிறாங்க. நடந்திருக்காதா சொல்கிறாங்க. ஆமாம் அது நடந்திருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படின்னா எதுவும் நடந்திருக்காதுன்னா அவங்க வந்து டயர்டாக இருப்பாங்க அவங்க தூங்கியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா நீ மட்டும் எப்படி சொல்கிறாரு கரெக்டாக கண்டுபிடிச்சிட சொல்கிறாங்க. அது அப்படி தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் காய் கற்றுட்டு அப்படி தான் ஜங்குக்குட்டி டேக்குட்டி போய்ட்டு உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இவங்க 2 இருக்கும் டயர்டாக சொல்கிறாங்க. எனக்கு எதுனா டயர்டாக இருக்கும் சொல்ல அவங்க கேட்குறாங்க. இல்லைடா அது எப்படி சொல்கிறாங்க. இப்போது ஆமாம் நீ சொல்லிட்டு மாறி பார்க்குறீங்க. என்னடா உனக்கு வேணும் சொல்லிட்டு காய் ஜங்கு கேட்குறாங்க. இப்போது நம்ம காய் தான் இல்லை நேற்று தான் அதெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க. எதுலாம் நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அதான்டா அது சொல்கிறாங்க. எதுடா சொல்லி கேட்குறாங்க. இப்போது காய் வந்துட்டு காதில் கேட்குறாங்க.